வாங்கி எவ்வளோ நாள் ஆச்சு? உங்கள் பேர் என்ன? என் பேர் ஈஸ்வரி. ஈஸ்வரி. சரி, இப்போ வந்து என்ன குழு வாங்கியிருக்கீங்க? ஈசாப் குழு. ஈசாப் குழு. ஈசாப் குழுவில் வாங்கி இப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? அது வாங்கி அதில் 3 வருஷம். 2 மாதம் ஆச்சு. அப்போ நீங்கள் வந்து அதை வந்து கட்ட முடியலையா? எவ்வளோ லோன் எடுத்தீங்க? நாங்கள் வந்து லோன் வந்து 50,000 ரூபா பக்கம் எடுத்திருந்தோம். அப்புறம் ஃப்ரிட்ஜு வேறு அதே இதில் வந்து எடுத்துருந்தோம். சரி சரி, அங்கே எடுத்துருக்கீங்க, அதிலே எடுத்துருக்கீங்க. அதில் எடுத்து வர கட்டுற மாதிரி இருந்தோம். சரி சரி. எந்த ஊர்? சத்தியமங்கலம். சத்தியமங்கலம். உங்கள் ஊரே சத்தியமங்கலமா? ஆமாம். சரி 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 சரி. இப்போ என்ன காரணத்தினால அது கட்ட முடியலைங்க? எனக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போகுது, வேலை இல்லை. பத்தாவதுக்கு வந்து நான் ஒருத்தி தான் வேலைக்கு போய்க்கிருக்கிறேன். என்னால் வந்து இந்த பக்கமும் வந்து கடன் கட்ட முடியல, என்னையும் பார்த்துக்க முடியல, அங்கேயும் என்னால் கட்ட முடியல. உடம்பு அடிக்கடி உடம்பு சரியாமல் போகுது, என்னால் இது சமாளிக்க முடியல. இது என்ன சொன்னீங்களா அவங்ககிட்ட சொன்னோம். சரி, என்ன சொன்னாங்க அவங்க? அவங்க சொன்னதுக்கு அங்கே இருக்கிற பொம்பளைங்கலாம் நானும் தான் காலை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், நான் இட்லி வித்து எல்லாம் பண்ணுறேன், நாங்களாம் கட்டும்போது உனக்கு என்ன இந்த வயசுலேயே வந்து நீ இப்படி பண்ணிக்க தெரியல அப்படின்னு நம்ம இது பண்ணேன். சரி, இப்போ இங்கே எவ்வளோ நாள் ஆச்சு வந்து திருப்பூர்? இங்கே வந்து நான் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமா திருப்பூரில் தான் இருக்கீங்களா? 2 வருஷம் திருப்பூர். சரி, இப்போ நீங்கள் எவ்வளோ இருக்கீங்க? ஆமாம். அம்மா அப்பா அம்மா அம்மாலாம் வந்து அம்மா உங்களுக்கு அப்பாவுக்கு சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மதுரை சைடு தான். இப்போ இருக்கிறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரப்பாளையம். ஓ, பாரம்பரியம் இங்கே. சரி. இப்போ வந்து உங்களால் அதை கட்ட முடியல? ஆமாம். சரி. நான் இதை ஏற்கனவே இந்த கேஸ் அன்பு பழத்தை கேஸ் போட்டேன். என்னால் இப்போதைக்கு வந்து ரொம்ப தகாத வார்த்தைகளை பேசி என்னோட பர்சனலுக்குள்ளேயே உள்ளே வந்தாங்க. பர்சனல் லைஃப்குள்ளேயே தலை வரவும் அதனால வந்து என்னால் கட்ட முடியாது அப்படின்ட்டு நான் கட்டாமல் இருக்கும். நான் அன்பு பழத்தை போய் நான் கேஸ் போட்டேன். என்னால் கட்ட முடியாது, எனக்கு என்னைக்கு பணம் என் கையில் இருக்குதோ அன்னைக்கு என்னோட பணத்தை நான் கட்டி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்னு பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். யாரு அங்கே பேங்க்ல? அன்பு பழத்தில் நான் இல்லை இல்லை, ஸ்டேஷனில் சொல்லிட்டீங்க, பேங்க்ல சொல்லிட்டீங்களா? அதையும் நான் ஏற்கனவே சொன்னேன். பேங்க்ல சொல்லிட்டீங்க. சொல்லி அதாவது இப்போதைக்கு என்னால் முடியல என் கையில பணம் இருக்கிற அன்னைக்கு சேர்த்து வச்சு என்னோட பணத்தை எல்லாத்தையும் கட்டி நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சுக்கிறேன். என்னோட இதை பண்ணிக்கிறேன்னு நீங்க சொல்லிட்டீங்க. சொல்லியாச்சு. அவங்க அதெல்லாம் தெரியாது, நீ கட்டித்தான் உன்னோட பணத்தை இவங்க எல்லாருமே சேர்த்து போட்டு கட்டுறாங்க. எனக்கு என்னோட ப்ரூஃப் வச்சு நான் வாங்கியிருக்கேன். என்னோட ப்ரூஃப் வச்சு வாங்கியிருக்கும் போது அவங்க பணம்னா அவங்க பணத்தை மட்டும்தான் அவங்க கட்டணும். எனக்கு கொஞ்சம் மிஞ்சி போனா ஐ மார்க் பண்ணுவீங்க, ஓடி பண்ணணும். இது மட்டும்தான் உங்களால பண்ண முடியும். அதனால நீங்க வந்து அது இருக்கனால அவங்க வேற பக்கம் நீங்க லோன் வாங்க முடியாது. இதை மட்டும் லோன் வாங்கிட்டோம் கட்டணும். ஆனா வந்து நம்ம கட்டாமட்டோம்னா ஐ மார்க் உள்ளது. ஐ மார்க்னா என்னால ஏதோ உங்க கால சூழ்நிலைனால கட்ட முடியாம கட்ட முடியல. அத வந்து இதை பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் ஆகாது. இப்ப இத்தனை பேர் சேர்ந்து உன்னோட பணத்தை கட்டி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி செல்ல வாங்கி வச்சுக்கிட்டாங்க. செல்ல பிடிங்க வச்சுட்டாங்க. செல்ல பிடிங்கிட்டாங்க. எவ்வளவு அந்த செல்லுக்கு ஒரு 15 ரூபா கொடுங்க. அங்க கூட இருந்தவங்க யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல? எனக்கு யாருமே இல்ல. இப்போ அந்த மொபைல கொடுக்கும் போது எத்தனை பேர் இருந்தாங்க உங்க கூட? குழு தலைவிங்க எல்லாருமே இருந்தாங்க. ரெண்டாவது மேனேஜர், அந்த கலெக்ஷன் வர பிள்ளைங்க. குழு தலைவி பேர் என்ன? குழு தலைவி வந்து பேர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிங்களா? மேனேஜர் பேர் தெரியுமா? மேனேஜர் பேர் இருக்குது. அப்போ வந்து அடிக்கடி மாறுறாங்க, பேர் தெரியல. அப்படின்னு நான் சொல்றேன், சார் ஃபோனை கொடுங்க, நான் இனிமேல் கரெக்டாக கட்டுறேங்க சார், ஒரு தடவை கொடுங்க சார் அப்படின்ட்டு கொடுக்க மாட்டியாமல் அந்த ஃபோனை வாங்கி அவங்க லாக் போட்டு வச்சுப்பேன். நம்ம பேட்டர்ன் அந்த பேட்டர்னை எடுத்தாலே எடு அப்படின்ட்டாங்க. மிரட்டி இருக்காங்க. அந்த பேட்டர்ன் எடுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சார் பேட்டர்னா எதுக்கு, ஃபோனை வாங்கி வச்சுட்டீங்க, பேட்டர்ன் எடுக்க முடியாது அப்படின்னா, இல்லை நீ பேட்டர்னை எடுத்து கொடு அப்படின்னு நிற்க வச்சு அந்த பேட்டர்னுமே வந்து லாக்கை ப்ளைன் பண்ணி. எத்தனை பேர் அங்கே இருந்தாங்க கூட? எங்க பார்த்தீங்கன்னா குழு தலைவி எல்லா என்னோட கலெக்ஷன் இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து ஒரு 9 பேருக்கு மேலே இருந்தாங்க. அப்புறம் கலெக்ஷன் எனக்கு கூட்டி போன பிள்ளைங்க 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 4 பேர் சாருங்க வந்தாங்க. அவங்களோட நம்பர் யார் நம்பர்? அது ஒரு கலெக்ஷன் பண்ண நம்பர் மட்டும்தான் என்கிட்ட. அந்த நம்பர் இருக்குங்களா? அந்த நம்பர் இருக்குங்களா? அந்த நம்பர் கால் பண்ணி உங்க. சரி, ஓகே, நம்ம போட்டு இல்லை இப்போ போட்டு பேசுவோம். அதான் சார் உங்க செல்ல கொடுங்க. அவங்க சொன்னாங்க, உனக்கு 10ஆம் தேதி இருந்த டைமு, நீ 20,000 ரூபா கட்டியிருக்கிறாங்க. 20,000 நம்பரு நாளைக்கு 10ஆம் தேதி, இந்த நாளைக்கு 10ஆம் தேதி வரை உனக்கு டைம் கொடுத்துருக்கோம். நீ 20,000 வந்து உங்க கட்டின 20,000 பணத்தை கட்டு. அப்படி நீ கட்டாட்டி இந்த செல்லு மிஞ்சி போனா ஒரு 5,000 ரூபாய்க்கு போகும். இந்த 5,000 ரூபாய்க்கு நாங்க வித்து இந்த பணத்தை பாதி கழிச்சு 5,000 ரூபாய்க்கு உங்ககிட்ட இருந்து, அதாவது உங்க அனுமதி இல்லாம தான் உங்ககிட்ட இருந்து செல்ல பண்ணிட்டு போய் அவங்க வித்து கட்டுறேன்னு சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டாங்க. கலெக்ஷன் பண்ணு அந்த மேனேஜருங்கிறவங்க வந்துட்டு அந்த போன் வாங்கி என்னோட பேட்டர்ன் முத கொண்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு சிம் அந்த ஒரு பட்டன் செல் என் கையில கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் செல் எடுத்துட்டு போனதுக்கு, சார் சிம்மு வந்து ஜியோ சிம்மு, பட்டன் செல்ல போட முடியாததுக்கு நீ வேற சிம்மு வாங்கி போட்டுப்போ அப்படின்னு சிம்மு ஃபோனு பேட்டர்ன் எல்லாமே எடுத்து அவங்க கையிலே கொடுத்துட்டு, உனக்கு 10ஆம் தேதி வரைக்கும் டைமு. பெரிய செல்ல போட முடியும், பட்டன் செல் கொடுத்துருக்காங்க. அவங்க பட்டன் செல் கொடுத்துருக்காங்க.
எப்படி நான் அவர்கிட்ட வண்டியை பிடிங்கிட்டு நம்ம சைக்கிளை கொடுத்து விட்டுருக்கோம். இந்தாங்க ஒண்ணுமே இல்லை. இந்த செல்லுதே. ஓகே ஓகே. இந்த செல்ல கொடுத்தாங்க. ஓஹோ, அந்த 15,000 ரூபாய் செல்லை பிடிங்கிட்டு இந்த செல்லை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. நீ வந்து பார்த்தாது அப்போ இது என்ன பண்ணுது? சரி ஓகே. நீங்க உங்க அந்த செல் வாங்குற பில் பாக்ஸ் இதெல்லாம் இருக்கா? அது வீடு காலி பண்ணிடலாம். அது வந்து வீடு காலி பண்ணும்போது வந்து மிஸ் ஆயிருச்சு. அது வந்து இப்போ ப்ரூஃப் என் ப்ரூஃப்ல வாங்கல. ஒரு கம்பெனி ஒரு அண்ணா வேலை பார்த்துருந்தாங்க, அவர் ப்ரூஃப்ல நான் வாங்கினேன். சரி பரவாயில்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சத்தியமங்கலத்தில் சத்தியமங்கலம் தானே சத்தியமா அந்த ஈசாப்பு குழுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அராஜகம் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க பணம் வாங்கியிருக்காங்க கட்டல அப்படின்னா அவங்க மேலே கட்டுறேன்னு தான் சொல்லியிருக்காங்க. நான் இருக்கும்போது கட்டிடுறேன், அவங்க கால சூழ்நிலை கட்ட முடியாத சூழ்நிலையில் அவங்க உடம்பு முடியல அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து இவங்க மேலே சட்டப்படியான நடவடிக்கை வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். இவங்க வந்து கட்டலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணலாம், ஒரு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இல்லை நீதிமன்றத்தில் வந்து இவங்க ஒப்படைக்கலாம். அந்த மாதிரி அந்த ஏற்கனவே ஆல்ரெடி காவல்துறையில் வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியும் கூட இப்போ பார்த்தீங்கன்னா அதையும் மீறி இவங்க வந்து இந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இப்போ எத்தனாம் தேதி மாதிரி போன வாரம் எத்தனாம் தேதி? 28ஆம் தேதி கூட்டிட்டு போன 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க போகும்போது எனக்கும் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்றேன்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு மிரட்டி அவங்கள வந்து சரிம்மா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் தானே நீங்கள் போங்க, காவல்துறையை நம்பி நீங்கள் போங்க அப்படின்னு நாங்களும் ஃபோன் பண்ணி நாங்களும் சொல்கிறோம். எங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. எங்களை நம்பி அவங்க காவல்துறைக்கு போகும்போது அந்த காவல்துறைக்கு போக வழியிலேயே இந்த கலெக்ஷன் டீம் குண்டர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈசாப்பு கலெக்ஷன் குண்டர்கள் இந்த பொண்ணையோட கூப்பிட்டு ஒரு 7-8 ஒரு 9 பேர்கிட்ட அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா செல்லை பிடிங்கிக்கிட்டு இந்த செல்லை கையில் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேட்டன் எல்லாமே அவங்க கையினாலேயே மிரட்டி எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இந்த சத்தியமங்கலத்தில் இயங்கக்கூடிய இந்த ஈசாப் குழு பார்த்தீங்கன்னா முழுக்க ரவுடிசமாகவும் மக்களை ஒரு லேடிஸ்னு கூட பார்க்காம அவங்க போய் மிரட்டி இந்த அளவுக்கு ஒரு கொடூரமாக வந்து செயல்படுறார்கள். இந்த கொடூரமாக செயல்படக்கூடிய இந்த ரவுடிகள் மீதும் இந்த குண்டர்கள் மீதும் இந்த ஆடுகின்ற அரசும் ஆளுகின்ற காவல்துறையும் நீதிமன்றங்களும் இது மாதிரி ரவுடிகளையும் பொறுக்கிகளையும் முதலில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி வெக தாழ்மையுடன் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.